Hello friends, welcome to JC Tech Tamil. நான் ஜெயச்சந்திரன். Yamaha வந்துட்டு ஹையர் சிசி பைக்ஸ் பற்றி நிறைய ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்துருக்கோம். ப்ரீவியஸாக கூட பார்த்தோம் அப்படின்னா அர்பன் பாபர் க்ரூசர் பைக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதே சிசி செக்மெண்ட்டில் இந்த கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா Yamaha வச்சிருக்கிற இன்னொரு பைக்கு தான் இந்த ஸ்க்ராம்ப்ளர் பைக்கு. Yamahaவோட SCR950 அப்படிங்கிற இந்த ஸ்க்ராம்ப்ளர் டைப் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெக் டீட்டெயில்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணி பெல் பட்டனில் ஆலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நியூ வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்க்ராம்ப்ளர் பைக்கு வந்துட்டு பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா அந்த மாதிரி வந்து கண்ட்ரியில் வந்து ரொம்ப ஃபேமஸான பைக்கு. ஏன்னா அமெரிக்கா போன்ற நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஹையர் சிசி கேட்டகரியில் இந்த மாதிரி ஸ்க்ராம்ப்ளரு, அதுக்கப்புறமேட்டுக்கு ப்ரீவியஸாக பார்த்த க்ரூசர் பைக்ஸு, ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல மார்க்கெட், அதாவது அதிக அளவு வந்து சேல்ஸ் ஆகிற கேட்டகரி இந்த பைக்ஸ் எல்லாம். XPS 950 போல்ட் சி க்ரூசர் பைக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல, ஸோ அதோட சேம் ஸ்பெக் இன்ஜின் தான். ஸோ பிளாட்ஃபார்மும் பார்த்தோம் அப்படின்னா சேமு, பிரேக் செட்டப்பு, ஸோ இதெல்லாம் பார்த்தாலும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக சேமாக தான் கொடுத்துருக்குறாங்க. இது ஸ்க்ராம்ப்ளர் பைக் கேட்டகரி அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் வந்து இந்த பைக்கில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. பைக்கோட அவுட்டர் டிசைன் அதிகளவு வந்துட்டு பாடி பேனல்ஸ் இந்த மாதிரி இல்லாமல் இன்ஜினு, அதுக்கப்புறம் ஃப்ரேம்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வெளியே தெரிகிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இருக்கிற இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், வி சிலிண்டர் இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. 942 சிசி SOHC 60 டிகிரி வி சிலிண்டர் இன்ஜின் வந்து இதில் இருக்குது. 4 வால்வ்ஸு ஏர் கூல்டு இன்ஜின் தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. பவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 51.3 HP வந்து 5500 RPMலையும், டார்க் வேல்யூ வந்து 79.5 Nm வந்து 3000 RPMலையும் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் வேல்யூ பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும், இனிஷியல் RPM அரவுண்டு வந்து 3000 RPMலேயே வந்து மேக்ஸிமம் டார்க் வேல்யூ ஆனால் 79.5 Nm வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இனிஷியல் பிக்கப் வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அதே போல் 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பைக்கில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெல்ட் டிரைவ் வந்து கொடுத்துருக்குறாங்க. செயின் சிஸ்டம் இல்லாமல் வந்து பெல்ட் டிரைவ் இருக்கிறதுனால ஸ்மூத் டிரைவிங்க்கு வந்து இது நல்லாவே இருக்கும். லோ மெயின்டெனன்ஸு கார்பன் ஃபைபர் கோர் பெல்ட் டிரைவ் வந்து இதில் இருக்குது. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படிங்கிறப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கன்வென்ஷனல் டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு ஸ்க்ராம்ப்ளர் டைப் அப்படிங்கிறதுனால வந்து அந்த ரப்பர் கவர் வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனில் வந்து இருக்குது. இதோட வீல் ட்ராவல் பார்த்தோம் அப்படின்னா 120 mm, ரியரில் வந்து டியூவல் ஷாக்கு 71 mm வீல் ட்ராவல் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. பிரேக்ஸ் வந்து ப்ரீவியஸாக பார்த்த அந்த XPS 950யோட சேம் ஸ்பெக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இதுலேயும் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து சிங்கிள் டிஸ்க்கு 298 டயா வந்து கொடுத்துருக்குறாங்க. ரியர்லேயும் வந்து சிங்கிள் டிஸ்க்கு செட்டப்பு 298 mm டயா வந்து ரியர்லேயும் வந்து சேமாகவே கொடுத்துருக்குறாங்க. டயர் சைடு பார்த்தாலும் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 19 இன்ச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டயர் செக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரைடிங்க்கு வந்து இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இதோட டயர் செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 100/90 அப்படிங்கிற டயர் செக்ஷனு. ரியர் டயர் செக்ஷன் வந்துட்டு 140/80 17 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு லைட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்பீடோமீட்ரு, ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓல்டு டச் இருக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து எல்லாமே வந்து ரவுண்ட் ஸ்டைலில் கொடுத்துருக்குறாங்க. LCD ஸ்பீடோமீட்ரு வந்து ரவுண்ட் ஸ்டைல்லையும், அதுக்கப்புறம் லைட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டு ஹெட்லாம்ப்பு, டர்ன் இண்டிகேட்ரு, ரியர் டெயில் லைட்டு, ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரவுண்ட் ஸ்டைலில் இருக்கிறது வந்து அந்த ஓல்டு டச்சை வந்து நல்லாவே கொடுக்குது. ஃப்ரேம் வந்துட்டு டபுள் கிரேடல் ஃப்ரேம் டைப்பில் வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஃபியூவல் டேங்க் ஸ்டைலும் பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஸ்லாண்டிங்காக வந்து அந்த ஓல்டு டச் இருக்கிற மாதிரி வந்து நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. இதோட ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 12 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சைடு பேனல்ஸும் வந்து ரவுண்ட் ஸ்டைல் ஸ்டிக்கரோட, ரியல் டெயில் செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா மினிமம் பேனல்ஸோடு இருக்கிறது வந்து கம்ப்ளீட்டாக ஹெரிட்டேஜ் ஸ்டைலில் வந்து இது நல்லாவே கொடுக்குது. இந்த பெல்ட் டிரைவை வந்து கவர் பண்ணியிருக்கிற ஸ்டைலும் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் யூனிக்காக கொடுத்துருக்குறாங்க, நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. சீட்டும் ஓரளவுக்கு லாங்காக, அதே சமயத்தில் ஃப்ளாட்டு ஸ்டைலில் வந்து இருக்குது. ஹேண்டில் பார் வந்து அப்ரைட் பொசிஷன், ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லாங் டிரைவுக்கு வந்துட்டு நல்லா சூப்பராகவே இருக்கும். பாடி பேனல்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து மினிமமாக இருந்தாலும் பவர்ஃபுல் இன்ஜின் அப்படிங்கிறதுனால இதோட வெயிட் வந்துட்டு 248 கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. கண்டிப்பாக வந்து இது ஹெவியாக ஃபீல் பண்ணுவோம். சீட்டு ஹைட்டு வந்து 830 mm, அதுக்கப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 130 mm. வீல் பேஸும் நல்லா லாங்காக கொடுத்துருக்குறாங்க, 1574 mm அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது.
சைலன்சர் பொசிஷன் பண்ணியிருக்கிற அந்த டிசைனும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்து சைலன்சர் அந்த மேலே வந்து அவுட்டரில் வந்து கவர் பண்ணியிருக்கிறதும் வந்து அந்த பிளாக் ஆஷ் கலர் காம்பினேஷன் வந்துட்டு நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. சீட் எண்டில் இருந்து மட்கார்டு, அதுக்கப்புறம் ரியர் செக்ஷன், ஸோ இதெல்லாம் வந்து வெளியே இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்ஜினில் இருக்க சைடு கவரு, ஃபின்ஸு செட்டப்பு, ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த ஓவரால் காம்பினேஷன் வந்துட்டு நல்லாயிருக்கு. டயர்ஸும் டியூவல் பர்பஸ் டயர்ஸ், இப்படி யூனிக்காக வந்து ஸ்பெக் இதில் இருக்கிறது நல்ல விஷயம். உங்களுக்கு க்ரூசர் பைக் பிடிக்குமா, க்ரூசர் பைக் இந்த மாதிரி ஸ்க்ராம்பர் டைப் இருக்கிறது வந்து பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி பைக்ஸ் வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யமஹாலையும் சரி இல்லை மற்ற பிராண்ட்லேயும் இப்படி நிறைய பைக்ஸ் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு ஆட்டோமொபைல் வீடியோவில் சந்திப்போம். நான் ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம்.